திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் கிருத்திகா. இவங்களுக்கு வயது 32 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்தரையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி ஒரே மாதத்திலே தன்னுடைய கணவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சிதம்பரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு தன்னுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோடு தான் தன்னுடைய சொந்த அத்தை பையனே திருமணமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க அம்மா வீடு இவங்களுக்கு போட்ட நகை 30 சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு ஒரே வாரிசாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இவங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு 5 பவுன் நகையும் ஒரு வண்டியும் சீதனமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சிதம்பரம் அப்படின்னா சிதம்பரத்தை தாண்டி நியர்பையில் இருக்கக்கூடிய ஊர்லேயே மணமகன் கிடச்சிட்டா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணமகனுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் கேட்டு ஜாதகம் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி தேவி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே டைலரிங் ஃபீல்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால இவங்க இப்போதைக்கு டைலரிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைலரிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமாக இவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லாவே இதில் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கிறதுனால இதை வீட்டில் இருந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அரியலூர் பகுதியை தான் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஜாதகம் எல்லாமே ஒத்து போணுச்சுன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.